ஆனா நீங்க நாளைக்கு நீங்க தோத்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு கவுன்சிலர் தான். மேயர்ன்றனால மண்டைக்கு மேல க்ரௌன் இல்லை. அதாவது பல்லவி அவர்கள் வந்து வெறும் அவங்களோட அந்த எம்எல்ஏ பதவிக்கு முன்னாடியே அவங்களோட உடம்ப வச்சு, அவங்களோட கலரை வச்சு, அவங்களோட ஜாதியை வச்சுலாம் இங்க வந்து அவ்வளவு பேசுனாங்க, அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. ஸோ என்னைக்குமே உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு கலைஞர் மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ வர முடியாது. திமுகவின் அழிவு காலம் டவுன்ஃபால் ஆல்ரெடி ஸ்டார்டட் தான். என்ன நினைச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் டிவிக்கு பின்னாடி போயிடுச்சு. கிடையாதுரா, விசிலுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, அங்க போய் கேளுங்கன்னா யோ உன்னதான் எங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. வன்மம் தலைவன், அதாவது எங்க ஆட்சியை பிடிக்கிட்டே என் தலைவன் சேகர் பாபு வந்து அளவச்சிக்கலன்ற வன்மம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரோட்டோகால்னு சொல்றதுலாம் நாங்க புரோட்டோகால் எடுத்து போடுவோம். கார்ல தொங்கிட்டு போனது, சேகர் பாபு குறை பிடிச்சது, அவரோட பொருளை இவங்க வாங்கிட்டு நடந்தது, ஒரு இடத்துல வந்து போன் பேசிக்கிட்டே வந்து மரியாதை செலுத்துனதுலாம் புரோட்டோகால் தான். அதுவும் புரோட்டோகால் நாங்க போயிடலாம். முழுக்க முழுக்க வன்மங்கள், பொறாமை, வேற வழி இல்லை. என் தலைவனை இப்படி அளவச்சிங்களே அப்படின்ற காண்டு தான். அதுபடிலாம் அவங்க பண்றதுனால அவங்க எம்எல்ஏ ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இருக்கும் பொறுத்துட்டு போவோம், அவ்வளவுதான். எந்த இடத்துல இது மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்களோ அது ஆப்வியஸ்லி நடக்கும். உள்ளாட்சி தேர்தலில் அவங்களை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. இதுல என்னன்னா, நீங்க வந்து குறை பிடிச்சவரை இன்னைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவங்கள மக்கள் மனசுல மக்கள் அவர் ஞாபகம் வச்சுதான் இருப்பாங்க. ஆனா நீங்க நாளைக்கு நீங்க தோத்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு கவுன்சிலர் தான். மேயர்ன்றனால மண்டைக்கு மேல க்ரௌன் இல்லை. நீங்க ஒரு கவுன்சிலர் தான். நாளைக்கு நீங்க தோக்கடிக்கப்பட்டா நீங்க வீட்டுக்குள்ள போயிருவீங்க, அவ்வளவுதான். நீங்க யாருன்றது கூட மக்கள் மறந்துடுவாங்க. அடுத்து திமுக அவங்களை வந்து மகளிர் அணி தலைவியெல்லாம் மாத்தாது. நீங்க ஒரு சாதாரண கவுன்சிலர், எக்ஸ் கவுன்சிலர் அப்படின்றதுதான். எக்ஸ் மேயர்னு கூட சொல்லிக்க முடியாது, எக்ஸ் கவுன்சிலர் தான். அதை தாண்டி உங்களுக்கு எந்த பவருமே இருக்க போறது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க அந்த அகங்காரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிற கொஞ்ச நாளாவது மக்களுக்கு நல்லா செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த அகங்காரம் ஆணவத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் மேயர் அப்படின்றதுலாம் ஒரு ஆணியும் கிடையாது. உங்களுக்கு போச்சு, அவ்வளவுதான். உங்களை பேக்கப் பண்ற அளவுக்கு கூட உங்க கட்சி இப்ப இல்லை. ஏன்னா அவங்க மேடை போட்டு அலுவலகத்துக்கு நேரம் கரெக்டா இருக்கு. ஸோ நீங்க பண்றதுக்கெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பண்றது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க விசிலுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, போய் அவங்க கிட்ட கேளுங்கன்னு இப்போ உள்ள உங்க கட்சி கவுன்சிலர்களே வந்து சொல்றதுலாம் மக்கள் அவங்களும் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா உங்களை தொடர்ச்சி அறிந்ததுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த மேயர் பதவியை என்ஜாய் பண்ணிக்கணும். அது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? ஏன்னா உள்ளாட்சிகள் இன்னும் வரல, திமுக நீங்க விசில் தானே ஓட்டு போட்டீங்க, அவங்க கிட்ட கேளுங்க. ஏன் திமுக தோத்துச்சுன்னு ஒரு 31 பேரை போட்டு குழு போட்டிருக்காருல, இதனாலதான் தோத்துச்சு. இந்த அகங்காரம், இந்த ஆணவம். அதாவது நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம், அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏவே விசிலுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, அங்க போய் கேளுங்கன்னா யோ உன்னதான் எங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. அந்த ஊர்ல உன்ன ஜெயிக்க வச்சுட்டு உங்ககிட்ட கேட்காம அவங்க கிட்ட போய் எப்படி கேட்பாங்க? சொந்த ஜெயிச்ச தொகுதிகளில் உள்ள எம்எல்ஏக்களோட பேச்சே அவ்வளவு கேவலமா இருக்குன்னா தோத்துக்கு காரணம் இதுதான். நான் தான் ஆளு, நான் தான் இந்த உலகத்தோட டாப், என்னமோ இவங்க தான் கட்சி. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை சார்ந்தவங்க மட்டும்தான் ஆளணும். அதை தாண்டி வேற ஒருத்தன் வந்துட்டானா அவங்களால ஏத்துக்க முடியாது. அதாவது வேற ஒரு ட்ரெஸ் போட்டு வரவனோ, வேற ஒரு துறை சார்ந்தவனோ, ஒரு சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்டவனோ, ஒரு சாமானியனோ இந்த இடத்துக்கு எப்படி வரலாம்? அதாவது பல்லவி அவர்கள் வந்து வெறும் அவங்களோட அந்த எம்எல்ஏ பதவிக்கு முன்னாடியே அவங்களோட உடம்ப வச்சு, அவங்களோட கலரை வச்சு, அவங்களோட ஜாதியை வச்சுலாம் இங்க வந்து அவ்வளவு பேசுனாங்க, அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. இவங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். இவங்களோட திமுகவின் தரம், திமுகவின் கட்சி கொள்கை என்னன்னா இந்த ஜாதியை பார்த்து பேசுறது, இந்த பண்ணையார்த்தனம் பண்றது, இந்த சமூக நீதி சமத்துவம் ஒரு டேஷ்மே அவங்களுக்கு கிடையாது. எப்போ கலைஞர் அவர்கள் மறைந்தாரோ அப்பவே இதெல்லாம் தூக்கி அவரோட சேர்த்து மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது பூராவே இவனுங்கெல்லாம் பண்ணையார்த்தனம் பண்றது தான், ஜாதி பார்க்கறவனுக்கு தான். இவனுங்கெல்லாம் வந்து என்னைக்குமே திருந்த போறதும் கிடையாது. இதோட ஆணவத்தின் உச்சமா எல்லாருமே வந்துட்டு இவனுங்க இப்ப இந்த கவுன்சிலர் முதற்கொண்டு பேசுறது என்னமோ இவனுங்கெல்லாம் வாழையா வாழ்நாள் முழுக்க இவங்க கவுன்சிலர் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. எம்எல்ஏக்களே முன்னாள் சிஎம்ஏ தூக்கி குப்பையில போட்டாங்க மக்கள். நீங்கெல்லாம் ஏமாத்துறன்றதை மைண்ட்ல வச்சுக்கோங்கடா. அது ஜென்சி மீட் இல்ல தலைவா, அது வந்து ஃபேமிலி மீட். ஜென்சி மீட் எல்லாம் இல்ல. அது உள்ளவங்களை போய் கேட்டு பாருங்க. மாவட்ட செயலரோட பேரன், முன்னாள் எம்பியோட மகன் இப்படிதான் சொல்லிட்டு தெரியும். அதே மேடையில பெருமையா சொல்றானுங்க நம்ம வந்து வாரிசு அரசியலா அப்படின்னு. அப்புறம் வாரிசு அரசியல் தான், அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? நீங்க தான் மேடையில பேசுறீங்க, ஒரு சாமானியன் வந்தா பேசுறாங்க கிடையாது. நீங்க ஒரு ஒரு பைத்தியக்காரனாலும் முழு பைத்தியமாயிட்டானுங்க தெரியும். அரை பைத்தியமா இருந்தானுங்க, முழு பைத்தியமாயிட்டானுங்க. என்ன நினைச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் டிவிக்கு பின்னாடி போயிடுச்சு. கிடையாதுரா, என்னடா உங்களுக்கு இன்னுமே புரியல? 1,72,00,000 ஓட்டு தானே அவர் வாங்கியிருக்காரு. ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஓட்டு கிடையாது. அது ஒரு பாட்டியமான ஓட்டுமே அதுல இருக்கும். இளைஞர்கள் ஓட்டு அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் வைங்க. 50 லட்சம் இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? கிடையாது. இவனுக்கு என்ன நினைச்சாங்கன்னா ஒட்டுமொத்த இளைஞர்களையும் நாங்க குறிப்பிடுறோம், நான் வந்து ஓட்டு போட்டு 3ஆவது நாளே அவங்க கட்சியில வந்து நினைச்சாங்க ஐயோ தெரியாம ஓட்டு போட்டோன்னு. ஏன் 3 நாளைக்கு முன்னாடி போதையில இறந்துருப்பாங்க. சொல்ற விஷயங்களை கூட பாக்குற மக்களும் கேட்கிற மக்களும் நம்பணும்ல. இவங்களுக்கு அது வரவே வரல. அதாவது உச்சகட்டமா தோத்த வெறுப்புலையும் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. இவனுங்களே அவங்களை ட்ரோல் பண்ணிடுறாங்க. நாங்க ப்ரௌடு கொத்தூஸ், இதெல்லாம் ஜென்சி விரும்பவே மாட்டான். இந்த அடைமொழிலாம் அவனுக்கு பிடிக்காது. இந்த ஊப்பின்னு சொல்றது, கொத்தடிமைன்னு சொல்றதுலாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அறவே பிடிக்காது. அவனை ஒரு வேர்ட், நீங்க தோத்ததுக்கு காரணமே இந்த தற்குறி நீங்க அவங்களை வந்து அடைமொழிப்படுத்தினது தான். அதனாலதான் நீங்க உங்களை தோக்கடிக்கவே செஞ்சாங்க. அதுவே புரியாம நான் இன்னும் ப்ரௌடு கொத்தூஸ், நான் ப்ரௌடு ஊப்பி, இதெல்லாம் வந்து ஜென்சி சொல்லல. இவனுங்க யாரு என்ன, அது கட்சி அரசியல் வரதுக்கு இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு போட்ட வீடியோ எல்லாம் பார்த்த போதே தெரிஞ்சிச்சு. இதே வந்து விஜயனோட தம்பின்னு சொன்னா அது வந்து ட்ரோல் ஆகுது. அது வந்து பைத்தியகாரத்தனமா, அதெல்லாம் தற்குறித்தனமா. உதயனோட தம்பி அவனே உதயவே முதல்ல அண்ணா இல்லடா. இந்த உதய அண்ணா நீங்க எதை வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவரே மக்கள் மதிக்கல, உன்னால எவ்வளவு தூரத்துக்கு மதிப்பாங்க?
இவனுங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து முயற்சிக்கிறானுங்க. அதாவது விஜய்க்கு நிகர் உதயநிதி, எதிர்க்கட்சி தலைவர், டிவிகே விசஸ் டிஎம்கே, விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் தான் கிடையாது. அவர் தெளிவா திருச்சியிலே சொல்றாரு, விஜய் விசஸ் ஸ்டாலின் தான். டிவிக்கு திமுக மொத்தமா முடிக்கிற வரைக்கும் டிவிக்கு ஒளிய அவங்க வந்து கண்ணை மூட போறது இல்லை. மொத்தமா அவங்க வேலையை தான் பாக்குறாங்க. அதுக்கான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னைக்குமே உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு கலைஞர் மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ வர முடியாது. திமுகவின் அழிவு காலம் டவுன்ஃபால் ஆல்ரெடி ஸ்டார்டட் தான். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2031 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், டிவிக்கே தொடர்ந்து வெற்றி பெறும். அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும், கிளீன் ஸ்வீப் பண்ணுமா இல்லை பெரும்பான்மையான தொகுதிகளை பிடிக்குமான்றது அடுத்த 5 வருஷம் அவங்க ஆளப்போற ஆட்சியில தான் கண்டிப்பா அவங்க நல்லா தான் பண்ணுவாங்கன்றத மக்கள் நம்புறாங்க. 6 மாசம் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம், அவங்க என்ன பண்ணான்னு பார்க்கலான்னு சொன்னதுல மக்களே காரி துப்பிட்டார். அதாவது 5 வருஷம் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம், நீ யார் 6 மாசம் டைம் கொடுக்குறது? ஆப்வியஸ்லி அது மக்களுக்கே அது தெளிவு இருக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு இவனுங்க ஏமாத்துது. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இவனுங்க பரப்புறத மக்கள் நம்பிட்டு இல்லை. அதாவது கையில போன் வச்சிருக்கிறான் எல்லாத்தையுமே. அதாவது சமூகம்ன்றது, சோசியல் மீடியான்றது அவன் மீடியா கையில வச்சிருக்கா. அந்த சமூகத்துல இருக்கிற மீடியா மூலமா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. எல்லாமே மக்கள் பாக்குறாங்க. இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. அவ்வளவுதான். தலைவா உடனே தமிழ்நாடு மாறி அப்படியே சிங்கப்பூரா மாறிடுச்சுலாம் கிடையாது. மாற்றங்கள் வந்திருக்கு, தவறுகள் கம்மி பண்ணிருக்கு, குற்றங்களை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ஒயின் ஷாப்பை மூடி இருக்காங்க, ஜாதியை பார்த்துட்டு பேருந்து போகாத இடங்களுக்கு பேருந்து போகிறது, நிறைய இடங்கள்ல வந்துட்டு வீடுகளை சரி பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க, ரோடுகள் போடப்படுது, கரண்ட் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்தையும் சரி பண்ணிட்டு வராங்க. மாற்றங்கள் இப்படிதான் நடக்கும். விவசாயிகள் கடனை மொத்தமா தள்ளு யூஸை பிடிக்கிட்டு போயிடறானுங்க. நீங்க கூப்பிட்டு வச்சு கேட்டீங்கன்னா நான் வந்து சரக்கடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் போட்டேன்றானுங்க. ஸோ இது வந்து அங்குள்ள அவங்களுக்கே தெரியும் யாருனால இது நடக்குது, டிஎம்கேனால தான் நடக்குதுன்னு. இந்த கரண்ட் பிரச்சனை என்ன கேட்கறேன்னா, 5 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, தனியார் கிட்ட இருந்தா இன்னும் கரண்ட் வாங்கிட்டு இருக்கோம். ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு முயற்சி, அரசாங்கமே அந்த கரண்டை இது பண்ணணும்னு ஏன் நினைக்கல? அதை இன்னும் பண்ணிருக்கலாம், அதை மேம்படுத்திருக்கலாம். எதுவும் பண்ணல. இவங்களுக்கு கமிஷன் வாங்கவே கரெக்டா இருந்த தலைவா, இவங்க ஏன் மக்களோட நலனை பார்க்க போறாங்க? ஆப்வியஸ்லி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க மக்களும் தூக்கி போட்டாங்க. கரண்ட் பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. இதே 2021 ஆட்சிக்கு வரும்போது கரண்ட் பிரச்சனை இருந்தது. அப்போ உள்ள செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு, நாங்க வந்து 40 நாள் தான் ஆகுது, நாங்களால உடனே சரி பண்ண முடியாது, அதிமுக அவ்வளவு முறைகேடுகள் பண்ணிருக்குன்னாரு. அவங்களுக்கு நேரம் வரும்போது அதேதான் இந்த கட்சிக்கும் நேரம் வேணும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. 2-3 இடங்கள்ல வீடியோ பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அடுத்த வரங்கள்ல வந்துட்டு சஸ்பெண்ட் கிடையாது, டேரக்டா டிஸ்மிஷன் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர்கள் வந்து நிறைய இடங்கள்ல அவங்க வந்து காசு வந்துட்டு ஒப்பந்தக்காரங்களுக்கு கொடுக்காம அந்த லோடு பண்றது அன்லோட் பண்றதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்க. அந்த காசை வந்து அவங்க பாட்டிலுக்கு வச்சு வாங்குறாங்க. ஏன்னா ஊழியர்கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே இவங்க காசு கொடுக்கல தலைவா. எல்லாமே பார்ட்டி ஃபண்டா அவங்க கட்சிக்கே போயிடுச்சு. எதுவுமே அரசாங்கத்துக்கோ ஊழியர்களுக்கோ வரல. அதனால தான் கை காசை போட்டு கொடுக்க முடியாதனால தான் அந்த பாட்டில் 10 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. அதெல்லாமே இப்ப சரி செஞ்சுட்டு வராங்க. படிப்படியாக அது இன்னும் சரியாகும். முடிஞ்சு.